வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் சார் ரீஃபண்டபுளுக்கான ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ நம்ம ஃபுல்லாக கேட்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்லி 3 minutes தான் அந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணிங்கன்னா சார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் ஆடியோ கேளுங்க. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன், ஏன்னா பேசுறதுக்கு டைம் இல்லை. அதான் ரைட். ஃபஸ்ட் விஷயம், இந்த பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் வந்தவங்களுக்கெல்லாம் கமெண்டர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்யூஷன்ஸ் நாளைக்கு கிடைக்கும். அவங்களாம் அமௌண்ட்டு அப்ளிகேட்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற அமௌண்ட் எல்லாம் 0 ஆகிடும். ஒன்று. ஓகே. ரெண்டாவது, ரீஃபண்டபிள் இன்னைக்குள்ளே போக வேண்டியது. ஸோ ஃபில்டர் பண்ணி யாராக இருக்குது பிரச்சனை, கரெக்டான பர்சன்ஸ் யாருன்ற வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் பேமெண்ட் போடாத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு ரீசன் தான், ஆக்சுவலி 2-3 ரீசன். மெயின் ரீசன் என்னென்னா, உங்ககிட்ட ரீஃபண்டபிள் வாங்குறதுக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் படி லெட்டரில் நம்ம சைன் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதே ப்ராசஸ் எஸ்பிஓலையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணாமலும் பேமெண்ட் வாங்கலாம். பட் அதை பண்ணாத வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 38% வரைக்கும் சார்ஜஸ் பிடிக்கிற மாதிரி வருது. அது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ அவ்வளோலாம் பிடிக்க வேணாம். அட்மின் சார்ஜ் என்னவோ, டிடிஎஸ் என்னவோ, அது மட்டும் பிடிச்சிக்கலாம். ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிக்கலாம். 38% பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். நாளையிலேருந்து கரெக்டான பர்சன்ஸ்க்கு, ஸோ அந்த ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கிற ரிக்வஸ்ட்க்கு கரெக்டான பர்சன்ஸ்க்கு நாங்கள் எல்லாமே செக் பண்ணுவோம். என்னென்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து வந்திருக்க ரிக்வஸ்ட், அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது மட்டும் தான் மெயின். அதை தவிர வேறு எந்த மெத்தடில் வந்தாலும், அது என்ன ரீசனாக இருந்தாலும், அதை ப்ராப்பராக உட்காந்து செக் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணுவோம். யோசம் இந்த பேட்சில், இந்த வீக் ரிலீஸ் ஆக போகிற இந்த பேட்சில் அவங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸ்டாஃப் ஐடி, கரெக்டான ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ரைட். மூணாவது விஷயம், ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணியிருக்காங்களா? மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், பேன் கார்டு, கரெக்டான பேன் கார்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். ரைட். அஞ்சாவது விஷயம், அவங்க உண்மையிலேயே எஸ்பிஓக்கு பே பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்க பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இது எல்லா வெரிஃபிகேஷனுமே முடிஞ்சு ஃபில்டர் பண்ணி பர்சன்ஸ் ரெடியாக இருக்காங்க. நியர்பை ஒரு 2000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. ரைட். ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் வந்திருக்கிறது இன்னொரு 300-400 சம்திங் எவ்வளோ வந்திருக்கு போல. ரைட். ஸோ அது அடுத்த பேஜில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸ் படி இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் போல மெயில் ரிசீவ் ஆகும். நாளையிலேருந்து உங்களுக்கு மெயில் வரும். அது ஒரு அக்ரிமெண்ட். எஸ்பிஓக்கும் எங்களுக்குமா இருந்த அந்த க்ளோஸ் ஸ்டோரேஜ், நாங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட் எல்லாமே ரிட்டர்ன் வாங்க போகிறோம். அதுக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம், என்னுடைய பேமெண்ட்டு, இந்த சார்ஜஸ் போக இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று. அந்த லெட்டரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி மெயில் அனுப்பும். இவ்வளோ தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் வாங்குறவங்க இவ்வளோ தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சார் சொன்னதை நல்லா காதில் வாங்கிங்க. லெட்டர் அனுப்புவாங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அனுப்புனா தான் உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.